ஹாய்ங்க. பாப்பா ஸ்ரீ சேனல் இனிய காலை வணக்கம். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? மணி காலையில் 11 ஆகுது. கண்டிப்பாக சாப்பிட்ருப்பீங்க. நான் இன்னும் சாப்பிட்லைங்க. ஏன் சாப்பிட்லையா? பழையது சாப்பிட போகிறேன். அதனால் காலையில் 7-8 மணிக்கே சாப்பிட முடியாதுல்ல பழையது. அதுவும் வேறு கிளைமேட் கூலாக இருக்குது. கூலாக இருந்தாலும் நம்ம வாரத்தில் ஒரு முறை இந்த பழையது சாப்பிட்டோம்னாக்கா நம்மளுடைய வயிற்றில் உள்ள குடல் பகுதிக்கு ரொம்ப நல்லது. இதை பற்றி ஒரு ஆய்வு ஸ்டான்லி மருத்துவமனையில் ஆய்வு செஞ்சு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான பதிவு தான் நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறோம். நம்ம முன்னோர்கள்லாம் நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பா இவங்கெல்லாம் கூட இந்த பழையது விரும்பி சாப்பிட்ட ஒரு பொருளாக இருக்குது. இப்போ நம்ம காலையில் இட்லி தோசை பர்கர் இது பீட்சா இப்படிலாம் நம்ம சாப்பிட்றோம். அதுதான் ஒரு ஆரோக்கியமான உணவு அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட்டுட்ருக்குறோம். ஆனால் பழையதில் அவ்வளோ சத்து இருக்குதுங்க. பார்ப்போம் என்னென்னு பார்ப்போம். அதை பற்றி கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். சர்க்கரை நோய் முதல் கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு மருத்துவ பொருள் எது அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம மெடிசன்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்ணுன்ட்டே அவசியம் இல்லைங்க. நம்ம பழைய சாதம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய சாதம் ஒன்றே போதும். பழைய சோத்தில் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஸ்டான்லி மருத்துவமனை மருத்துவர்கள் ஆய்வு செய்து சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், புழுங்கல் அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, ரேஷன் அரிசி, அடுத்து பச்சரிசி. நான் மாப்பிள்ளை சம்பா அரிசி வைக்கலை. எந்த அரிசியாக இருந்தாலும் சாதம் வடித்து நம்ம பழைய சாப்பிட்லாம். இந்த அரிசிலெல்லாம் இப்போ நான் மேற்கொண்டு சொன்ன 4 அரிசிலையும் சாதாரண புழுங்கல் அரிசி, ரேஷன் அரிசி, பச்சரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, இந்த அரிசியெல்லாம் சாதம் செஞ்சு முதல் நாளே நைட்டே தண்ணி ஊற்றி வச்சிருந்து மண்பானையில் அதுவும் ஊற வச்சு ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க. கோடை காலத்தில் இந்த பழையது 8லேருந்து 10 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறாங்க. அதே போல் மழைக்காலத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 14 மணி நேரம் வரை தண்ணி ஊற வச்சு ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க. நம்ம சாதாரணமாக வீட்டில் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா பழையது போட்டு ஊற வச்சு தருவாங்க, சாப்பிட்ருக்குறோம். எப்போவுமே நம்ம சாப்பிட்ருக்குறோம். இப்போ நாகரிகம் வளர வளர அதையெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டோம். வெளியில் போகிறோம் அப்படிங்கிறனால அவசர இதில் இட்லியோ டிஃபனோ தோசை ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்டுட்டு போயிடுறோம். அந்த காலத்துலலாம் கழனிக்கு போகும்போது, அதாவது வயலுக்கு போகும்போது தூக்கில் போட்டு எடுத்துகிட்டு போவாங்க. காலையில் 6 மணிக்கு வேலை செய்கிற நம்மளுடைய பெற்றோர் விவசாயிகள் 10 மணி 11 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு கரையேறிட்டு இந்த பழைய சாதத்தை தான் சாப்பிட்டாங்க. அவங்க நல்ல வலுவாக உடல் ஆரோக்கியமாக இருந்தது, நல்ல வலுவாக வேலை செஞ்சாங்க. வீட்டில் பெண்களாக இருந்தாலும் மாவரைக்கிறது, கல்லில் கிணத்துல தண்ணி இறைக்கிறது, தோட்டத்துக்கு செடி தண்ணி ஊற்றுறது, இப்படி இந்த மாதிரி பெரிய வலுவான வேலையெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் நம்மளால் அதெல்லாம் செய்ய முடியறதில்ல. ஒரு சின்ன இதை தூக்கிட்டு போனால் கூட கை வலிக்குது, கால் வலிக்குது, நடக்க முடியலை அப்படின்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் வலுவாக இருந்தாங்கன்னா பழைய சாதம் சாப்பிட்டு தான் ஆரோக்கியமாக வலுவாக இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல்லாம் எதுவும் போகாமல் இருந்தாங்க. இப்போ இந்த பழையதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ப்ரோபயாட்டிக் போஸ்ட்பயாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான இது இருக்குது. இதில் பாக்டீரியாக்கள், நுண்ணுயிரிகள் அதிக அளவில் இருக்குது. இப்போ இந்த குடலுக்கு நன்மை அளிக்கக்கூடிய இது இருக்குது. ப்ரோபயாட்டிக்கில் பார்த்தோம் அப்படின்னா வயிற்றில் உள்ள புண்கள், அல்சர், குடல் புண்கள் இதையெல்லாம் வராமல் தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வில் சொல்லியிருக்கிறாங்க. இதை பார்த்தாக்கா லாக்டோபேசிலஸ், லாக்டோகாக்கஸ், லாக்டிஸ், வெய்செல்லா, பீடியோகாக்கஸ் போன்ற நுண்ணுயிரிகள், அதாவது பாக்டீரியாக்கள், நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்குது. இந்த லாக்டோபேசிலஸ், லாக்டிஸ் இதெல்லாம் பால் தயிர்லேயே இருக்குது. அந்த இது என்ன இருக்குது, இந்த பழையதில் இருக்குது. 55 நோயாளிகளிடம் 6 மாதம் தொடர்ந்து வெறும் வயிற்றில் பழைய சோறு கஞ்சி மட்டும் சாப்பிட வச்சு ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க. கடுமையான நோய் பாதிப்பு 13% பேருக்கு அறிகுறிகள் எந்த அறிகுறிகளுமே இல்லை. கடுமையான நோய் பாதிப்பு உள்ளவங்களுக்கு
அதாவது அவங்களுக்கு வந்து அந்த பாதிப்பு வந்து இல்லை, நீங்கிருச்சு, அந்த நோய் அறிகுறி வந்து நீங்கிருச்சுது. மிதமான நோயாளிகளுக்கிட்ட 49% 9% வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது. குடல் நோய் பாதிப்பு இருக்கிறவங்கள்ட்ட 30% பேர் வந்து குணமடைஞ்சிருக்கிறாங்க. சிலருக்கு வந்து வயிறு வந்து எரிச்சலாக இருக்கும், அப்படியே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சூடாக இருக்கிற மாதிரி இருக்கும், வயிற்று வலி இருக்கும். அந்த மாதிரி குடலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது இல்லாமல் குணம் அடைஞ்சிருக்கிறாங்க. 100 கிராம் அரிசியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இரும்பு சத்தானது வந்து அதை வடித்து சாதமாக ஆக்கினதுக்கப்புறம், அதாவது 12 மணி நேரத்துக்கு பின்னால் 73லேருந்து 91 மில்லி அதிகரித்துள்ளது. எது இரும்பு சத்து வந்து அதிகரிக்க. இதில் வித்தியாசம் பார்த்தோம் அப்படின்னாக்கா 21 மடங்கு அதிகரித்து உள்ளதாக வந்து சொல்கிறாங்க. இதை வந்து கர்ப்பிணி பெண்கள், சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, கர்ப்பிணி பெண்கள் வந்து அவங்களுக்கு தேவையான 12% ஹீமோகுளோபின் இரும்பு சத்தை விட இதில் வந்து பழைய சாதம் சாப்பிட்டுது அப்படின்னாக்கா அவங்களுக்கு அதிக அளவு இரும்பு சத்தை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சின்ன பெண்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் வந்து இரத்த சோகை இல்லாமல் தடுக்கிறது. இரும்பு, பொட்டாசியம், கால்சியம் சத்து நிறைந்து காணப்படுகிறது. எந்தெந்த நோய்கள்லாம் வராமல் தடுக்குது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, சர்க்கரை நோய், உடல் பருமன். இப்போ எல்லாருக்கும், சின்ன குழந்தைங்களுக்கு கூட வந்து சர்க்கரை நோய் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிறக்கும்போதே வந்து சுகராக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து குழந்தை வந்து பிறக்குது. அப்போ இந்த பழைய சாப்பிட்றதுனால சர்க்கரை நோய், உடல் பருமன், இதய நோய்கள், சில வகையான கேன்சர் இதெல்லாம் வந்து வராமல் வந்து தடுக்கிறது அப்படின்னு ஆய்வானது கூறுகிறது. பழைய சோறை வந்து அதிகமாக சாப்பிட்டு பலன் தரணும், அதை பலன் தரணும் அப்படின்னா மக்கள் எல்லாம், நாமெல்லாம் பலன் தரணும் அப்படின்னாக்கா அதை வந்து பிரபலப்படுத்த வேணும். இப்போ யூஎஸ்லாம் வந்து டாலர் கணக்கில் வந்து பழைய சோறை பேக்கெட்டில் போட்டு விற்கிறாங்க. அதை நாம் வந்து அங்கே உள்ள இந்தியர்கள்லாம் வந்து வாங்கி சாப்பிட்றாங்க, அமெரிக்கர்கள் வாங்கி சாப்பிட்றாங்க. அது வந்து நன்மை அளிக்கக்கூடியதுங்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில், நம்ம மாநிலத்தில் எல்லாருமே வந்து இந்தியாவில் என்ன பண்ணலாம், நமக்கு தெரிஞ்சது நம்ம வீட்டில் ஒரு பொருள், கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய பொருள் கிடையாது. நாம் எல்லாரும் வந்து சாப்பிட்ணும். இதை தான் வந்து நம்மளுடைய சுகாதார அமைச்சர் மாண்புமிகு சுப்பிரமணியர் ஐயா அவர்களும் வந்து உறுதியளிச்சிருக்காங்க. தமிழக அரசுக்கு இதை பிரபலப்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு பொருள் தான், நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பொருள் தான், நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட பொருள் தான், உணவு தான். அதை நாம் சாப்பிட்ணும். பழைய சோறுக்கு இப்போ இதில் வந்து நம்ம ஊற வச்சுருக்குறோம். இதில் சால்ட்டு, உப்பு போட்டுக்கலாம், நல்ல தயிர் வந்து போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா பிசைஞ்சி, இந்த தண்ணியை வந்து தனியாகவும் காலையில் குடிக்கலாம், நீராகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் குடித்தாக்கா. தயிர் போட்டு குடித்தாலும் சரி, வெறுசாக குடித்தாலும் சரி. ஒரு சொம்புக்கு 2 சொம்பு கூட வந்து குடிக்கலாம். நம்ம இதுக்கு பழையதுக்கு வந்து திறந்து தொட்டுக்கிறதுக்காக வந்து நம்ம என்ன சாப்பிட்லாம், எது வேணாலும் தொட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப பெஸ்ட்டு. இதுவும் வந்து ஹீமோகுளோபினை அதிகரிக்கக்கூடியது தான். அதே மாதிரி பச்சை மிளகா சில பேருக்கு உரைக்குங்குவாங்க. நம்ம புளி மிளகாலாம் கூட தொட்டுக்கலாம், ஊறுகாயாக. கருவாட்டு குழம்பு தொட்டுக்கலாம், புளிக்குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு, சாம்பார், பழைய குழம்பு சுண்டு சுண்டு நல்லா இருக்கும் இல்லையா, அந்த குழம்பு வந்து தொட்டுக்கலாம், ஊறுகாய். இப்படி எதை வேணாலும் நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாங்க. அதனால் எல்லாருமே நம்ம வாரத்தில் ஒரு முறை வந்து பழைய சாதம் வந்து சாப்பிடுவோம். நலமுடன் ஆரோக்கியமுடன் நம்மை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம்.